வணக்கம். என் பேர் அவனியாரம் ராம்கி. நான் வந்து காலை விளம்பரம். எங்கள் அப்பா பேர் ஏகே கண்ணன். நான் வந்து அவனியாரத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கேன். எங்கள் காளை வந்து சிறப்பாக விளாண்டுச்சு. அந்த காளைக்கு வந்து கடைசரி கொடுக்கல. கவுரோட போன காளைக்கு வந்து கொடியை தாண்டிடுச்சு. அந்த காளைக்கு வந்து முதல் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. என் காலை வந்து 57 செகண்ட் விளாண்டுச்சு. அந்த காளைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லை. இது வரைக்கும் எந்த அறிவிக்கையும் இல்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த காளை வந்து பிடிபட்ட காளைக்கு வந்து முதல் பரிசாக நல்லா விளாண்ட காளைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லையா. உலகத்துக்கு ஊருக்கே தெரியும், எல்லாரும் பார்த்துருக்காங்க. இந்த காளை எப்படி விளாண்டுச்சு, என்ன மாதிரி விளாண்டுச்சு, ஏகே கண்ணை மாடு எப்படி விளாண்டுச்சுன்னு எல்லாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த அவனியாரம் மாடு, அது அவனியாரத்து மாடு கிடையாது, சின்னோட மாடு. இவங்க பேரில் கொண்டு வந்து அவுத்தாங்க. அதுக்கு வந்து முதல் பரிசாக இது வந்து அரசியல் வந்து தலையிட்டு முழுக்க இருக்குது. இது வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் கேட்டதுக்கு ஆர்டிஓட்ட போய் கேளுங்கன்றாங்க. இது வந்து தெற்கு தாலுகாக்காரங்க தான் ஏதோ சூழ்ச்சி மேலேயோ ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. சிறந்த காளைக்கு எந்த மரியாதை நல்லா விளாண்டு 57 செகண்ட் விளாண்டுருக்கு ஏகே கண்ணன். அந்த காளை கொடுக்காம கவுரோட போன காளை கொடியை தாண்டிடுச்சு. அந்த காளைக்கு முதல் பரிசா எங்கிட்ட கேட்டாங்க, ஏன் அன்னைக்கு வந்து நீங்கள் கொடுக்கல? அரசு விதிமுறை என்னன்னா, கவுரோட வந்த காளைக்கு வந்து எந்த பரிசுமே எதுவுமே கிடையாது. பிடிச்சாலும் பரிசு கிடையாது, மாடு போனாலும் பரிசு கிடையாது. கவுரோட போய் கொடியை தாண்டிடுச்சு. அந்த மாட்டுக்கு முதல் பரிசா. ஏகே கண்ணை காலை விளாண்டதுக்கு அது பரிசே கிடையாதான். எந்த முதல் பரிசு எதுவுமே அறிவிக்காமல் இருக்காங்க. 57 செகண்ட் விளாண்ட காலைக்கு ஒரு மரியாதை இல்லை. அதே மாதிரி இந்த டிராக்டரை கொடுத்தது மிகப்பெரிய தக்கு. நாங்கள் டிராக்டருக்காண்டி வரல. மாவட்ட ஆட்சியர் முதல் பரிசு ஏகே கண்ணை காலை தான். பேருக்காண்டி தான் நாங்கள் மாடை ஒத்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக எந்த இதுவுமே இல்லாமல் மாவட்ட ஆட்சியாளரும் ஆடியம்மாவும் நல்ல முடிவு எடுப்பான்னு நினச்சோம். நாங்கள் 16ஆம் தேதியே கொடுத்துட்டு வந்துட்டோம் மனு. பாலமேட்டில் வந்து கலெக்டர் ஐயாட்ட நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். பரிசுரம் பண்ணுறேன்னாங்க. இன்றைக்கி பார்த்து ஆர்டிஎம்மாட்டிலேருந்து ஒரு மனு வந்திருக்கு. அந்த மனுவை வந்து நாங்கள் வாங்கிட்டு நீதிமன்றத்தை ஆனாதே எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் போல். அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அமைச்சர் மூர்த்தியனுக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மூர்த்தியனே அவர் வாட்டுக்கு இருக்கார். இது அவருக்கு இதுக்கு எந்த பிரச்சனை. இது மாவட்ட நிர்வாகம் தான் முழுக்க தலையிட்டு அதிகமாக இருக்குது. அதிகாரிய பிஆர்ஓவும் தெற்கு தாலுகாக தான் இதுக்கு முழுக்க காரணம். ஆடியம்மா இது நல்ல முடிவு செய்யறாங்க. அவனியாரத்து காலை இல்லை, அது சின்னோடுப்பு காலை. இவங்க பேரில் கொண்டு வந்து அவுத்தாங்க. ஆமாம், வேற பேரில் இங்கே அவனியாரத்துக்காரங்க பேரில் அவுத்தாங்க. ஆனால் அந்த காலைக்கு வந்து முதல் பரிசுட்டாங்க. இது வரைக்கும் அந்த காலை முதல் பரிசுன்னு சொல்லி எந்த செய்தியிலையுமே எதுலையுமே பேட்டி கொடுத்ததில் அந்த பையன் பேட்டி தான் கொடுத்துருக்கேன். அந்த காலை வந்து இது வரைக்கும் எந்த செய்தியிலும் காட்ட முடியல. ஏன்னா கொடியை தாண்டி போயிடுச்சு. நியாயம் நீதி ஒன்று இருக்குது அந்த காலைக்கு. அந்த காலை வந்து கொடியை தாண்டி போன காலைக்கு வந்து முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஆனால் கலெக்டர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆனால் 7 மணி வரைக்கும் நடந்துச்சு. இது எந்த சந்தோஷம் நல்லா எங்களுக்கு வந்து நல்ல முடிவு. நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு நல்ல தீர்வு வேணும். எங்கள் காலை விளாண்டு அவனே அவரை நாமிக்கி ஏகே கண்ணை மையம். நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த காலையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட காளி, இந்த காலை பேர் காளி. ஆமாம், நீதிமன்றத்துக்கு போகிறோம்ல. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் நீதி வெல்லும். எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, ஆதாரம் இருக்குது. அந்த மாடோட போன வீடியோமும் எல்லாமே இருக்குது. முழு ஆதாரத்தோடு நாங்கள் கையில் வச்சுருக்கோம். நீதிமன்றம் போனால் எங்களுக்கு நீதி வெல்லும். ஆமாம், வர்ணையாளர் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தார். அங்கே இருக்கிற என் மாடு விளாண்டுக்கு இருக்க மாதம் இன்னொரு காலை அவுத்து விட்றாங்க. என் மாடு விளாண்டுக்கு இருக்குது. அந்த மாடு வெற்றி பெற்றவங்க கூட கமிட்டி அந்த வர்ணையாளர் அறிவிக்கவே இல்லை. அது அறிவிக்க முன்னாடி என் காலை திறந்து விடுவாங்க. இந்த மேலே இந்த அதிகாரி சூழ்ச்சினால கதவை திறந்து இந்த மாடை உடனே அலோவ் பண்ணி இந்த மாடை விரட்டி விடுன்னு சொல்லி பல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நீங்கள் பேப்பர் நிறுவனம் தான் எங்களுக்கு நல்ல தீர்வு வாங்கி கொடுக்கணும். நீதிமன்றத்துக்கு உறுதியாக போகிறோம். ரொம்ப நன்றிண்ணே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.